ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! கால்சியம், புரோட்டீன் நிறைஞ்ச ராகிய வச்சு ராகி இட்லி எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். கரெக்ட்டான ரேஷியோல ராகியும், உளுந்தும் சேர்த்தா தாங்க இந்த மாரி சாஃப்ட்டான இட்லி கிடைக்கும். சாஃப்ட்டான ராகி இட்லி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? நல்ல குவாலிட்டியான ராகி 3 கப் எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் உளுந்து, இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ராகி, அரிசி, உளுந்து இந்த 3த்தையும் 3, 4 முறை நல்லா கழுவிட்டு, தண்ணி ஊத்தி 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ராகி, அரிசி, உளுந்து நல்லா ஊறியிருக்குங்க. இதுல இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சுக்கலாம். கிரைண்டர்ல மாவு அரைக்கும்போது தான் இட்லி நல்லா சாஃப்ட்டா கிடைக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவ இந்த அளவுக்கு சாஃப்ட்டா அரைச்சுக்கணும். இதோட கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து அரைச்சுட்டு, மாவ 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் மாவு புளிக்க வைக்கக்கூடாது. 6 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மாவு இந்த மாரி நல்லா பொங்கி வந்திருக்கும். அடுத்ததா இட்லி தட்டுல எல்லா குழியிலயும் எண்ணெய் தடவி, அரைச்சு வச்ச மாவ இதுல ஊத்தி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ராகி இட்லில கால்சியம், புரோட்டீன், அயர்ன் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க. அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கும், சுகர் பேஷண்ட்டுக்குமே இந்த ராகி இட்லி ரொம்பவே நல்லதுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ராகி இட்லி கையில ஒட்டாம நல்லா வெந்திருக்கு பாருங்க. அவ்வளதாங்க. ஜம்முன்னு நம்ம ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் அருமையா இருக்குங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, டிஷும் டிஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.